ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேஸ் வந்து எப்படி ரீடச் பண்ணுறது அப்படின்ட்டு. என்னோடய ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து ரீடச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து போர்ட்ரேச்சர் இல்லை நிறைய வேறு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கான இது கரெக்டான ரிசல்ட் வரதில்லை. ஸோ அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்க்குறேன். லேயர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. முதல்ல நம்ம வந்து கண்ட்ரோல் ஜி, அதாவது நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போடுறோம். ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜி. ஸோ டூப்ளிகேட் லேயர் போட்டாச்சு. இப்போது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இன்வெர்ட், அதோட ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆகி இன்வெர்ட் கொடுத்துட்டோம். பிளெண்டிங் மோடு போகிறோம். பிளெண்டிங் மோடில் விவிட் லைட் இது கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா ஃபில்டரில் போய்ட்டு அதர் போய்ட்டு ஹை பாஸ். இதில் நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோலாம் நம்மளுக்கு லிமிட் இல்லை. ஸோ 24 பெட்ரு. ஸோ 24 நம்ம கொடுத்துடலாம். தென் பிளர், கேஷன் பிளர் கொடுத்துட்றோம். இப்போ இதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு. ஓகே, இந்த அளவுக்கு போதும். 3 இல்லை 2 இது ரெண்டும் மேட்சாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறோம். மாஸ்க் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாஸ்க் க்ரியேட் பண்ணும் பொழுது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள் இந்த லேயரில். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற இது வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும். கீழே இருக்கிறது பிளாக். நம்ம டிஎம்த்துனா உங்களுக்கு அதோட இது நார்மலாக வந்துடும். நீங்கள் என்ன கலர் மார்க் சேஞ்ச் பண்ணாலுமே நீங்கள் வெறும் டி மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். அப்புறம் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கணும். இதில் கிளிக்கில் இருக்கக்கூடாது, இந்த மாஸ்கில் கிளிக்கில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம இதோட ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது இந்த அளவுக்கு இருக்கக்கூடியது நம்ம எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் 100% வச்சுருக்கிறேன். ஓகே, தென் இங்கே மறுபடியும் ஒரு டூப்ளிகேட், கீழே இருக்க லேயரை டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. இந்த லேயரும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜி, அது மெர்ஜ் பண்ணுறது. மெர்ஜ் பண்ணிட்டு இப்போ போர்ட்ரேச்சர் யூஸ் பண்ணுங்கள். போர்ட்ரேச்சர் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு போட்டுக்கலான்ட்டு. ஸோ இப்போ போர்ட்ரேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேச்சர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து மிக்சர் ப்ரஷ் டூல், நிறைய பேருக்கு மிக்சர் ப்ரஷ் டூலை பற்றி நான் சொல்கிறேன். மிக்சர் ப்ரஷ் டூலில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பிளாங்கில் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து 20, 10, 8, 27 இந்த மாதிரியானது வச்சுக்கோங்க. சாம்பிள் ஆல் லேயர்ஸும் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக அழிக்கிறோம். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு
பழைய லேயருக்கும் புதுசாக இருக்கிறக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணது 2 மினிட்ஸ் ஒர்க்கு தான். பட் என்ன மாதிரியான ஒரு ஸ்கின் டோனாக இருந்தாலும் உங்களால் இதில் ரெடி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதுக்கு ஏற்றிய அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.